வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் பன்னீர் சில்லி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்டர் ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். என்னோடய பழைய ரெசிபியை அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. புதிய ரெசிபி நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சிம்பிள் வெர்ஷன் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். நான் எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் எக்ஸ்ட்ரா மலாய் பன்னீர் நான் யூஸ் பண்ணுறேன். மில்கி மிஸ்ட் இதனால ஒரு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வற்றல் மிளகா தேவைப்படும். அது ஆப்ஷனல். இந்த ரெசிபியில் எவ்வளோ மிளகா தேவைப்படுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் அதே மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சென்டரில் ஒரு கீறு போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதுக்கு தேவைப்படும். நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு, ஒயிட் பெப்பர் பவுடர், சால்ட்டு, கொஞ்சம் சைனீஸ் ஸ்பைஸ் பவுடர், சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக வினிகர். இந்த பொருட்கள் எல்லாம் நான் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ லிஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். மிதமான தீயில் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் நெய் விட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் விட்டுருப்பேன். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பன்னீரை சேர்த்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா மலாய் பன்னீரை இருக்க தொட்டு இந்த பன்னீர் நம்ம மசாலாவில் சேர்த்தோம்னா அப்படியே வறுக்காமல் அது உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரிஞ்சு போயிடும் சீக்கிரமாக. ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த ஷேப் அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப லைட்டாக ஃப்ரை பண்ணுறாங்க. லைட் ப்ரௌன் கலர் அந்த எட்ஜஸில் வந்ததும் அது எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சிடணும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப ரிச் பண்ணிடுது. இப்போ நான் அதே மாதிரி 2வது பேட்சும் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப டெலிகேட் பன்னீர். ஒரே மொத்தமாக ஃப்ரை பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். அந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய்யே போதுங்க. நம்ம மசாலா அதிலே தயார் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நெய்லேயே நான் மசாலா தயார் பண்ணிக்க போகிறேன். முதல் பூண்டு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்க போகிறேன். அதே எண்ணெய் நெய்யில் அந்த பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நம்ம இதில் வற்றல் மிளகா சேர்த்துக்கலாம். வற்றல் மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ஃப்ளேவருக்கு தான் சேர்க்குறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் உடச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம். இந்த மசாலா நிறைய ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை. வெங்காயம் அந்த கொடை மிளகாலாம் கொஞ்சம் நல்லா க்ரன்ச் இருந்தால் நல்லாவே இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். அது முழுசாக குக் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஸோ பாதி வேர்க்காடில் நம்ம மசாலா தயார் பண்ணலாம். நிறைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வெங்காயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணுறேங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கினேன்.
அந்த பச்சை வடை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கிரேவி மாதிரி கூட தயார் பண்ணலாம். கொஞ்சம் சோள மாவு கரைச்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா அது கிரேவி மாதிரி இருக்கும், ரொட்டிக்கு நல்லாயிருக்கும். இப்போ குடமிளகா சேர்த்துக்கினேன். குடமிளகா கூட நிறைய வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். எல்லாம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட நீங்கள் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டட் அண்ட் போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்ன பிளாகில் விசிட் பண்ணுங்கள், அங்கே நிறைய ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நிறைய உப்பு சேர்க்காதீங்க. டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், சில்லி சாஸ்லலாம் நிறைய உப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே உப்பு கரிப்பாயிடும், நிறைய உப்பு சேர்க்காதீங்க. லைட்டாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஃப்ரை ஆகி அந்த பச்சை வடை போனதும் அதில் அந்த பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று ஊட்டின்னு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அந்த பன்னீரை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வந்து இதை டாஸ் பண்ணேன், இந்த பன்னீர் உடையக்கூடாதுன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. இந்த மலாய் பன்னீர் வந்து நான் ரீசண்டாக வாங்கினேன், ஒரு 2-3 ரெசிபீஸில் யூஸ் பண்ணேன், ரொம்பவே பிடிச்சது எங்களுக்கு. எக்ஸ்ட்ரா மலாயினாக்கா எக்ஸ்ட்ரா க்ரீம் இருக்குது அந்த பன்னீரில், அந்த ரிச்னஸ் நல்லாயிருக்கு. இப்போ அந்த ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன், சைனீஸ் 5 ஸ்பைஸ் பவுடர். சைனீஸ் 5 ஸ்பைஸ் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஷெஸ்வான் மசாலா யூஸ் பண்ணலாம். டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லா மசாலாவும் நீங்கள் சேர்த்த பிற்பாடு சோள மாவு கரைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி தயாராகிடும். அப்படி இல்லையா இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சைட் டிஷ், அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இது வந்து ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி, ஸோ அதனால தான் நிறைய ஃபியூஷன் இருக்குது இதில். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தாழும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ண வேண்டியது தான். அருமையாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த பன்னீர் சில்லியை சர்வ் பண்ணிட்டேங்க. உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.